வணக்கம் நண்பர்களே. இந்த நிகழ்வு அக்டோபர் 26 2025 லண்டன் ஆல்பர்டன் கம்யூனிட்டி ஹாலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வானது பிரித்தானியாவில் உள்ள NPP தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரித்தானிய கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வுக்கு இலங்கையிலிருந்து அமைச்சர்கள் நலிந்த ஜெயதிச சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர், அவரோடு சரோஜா போல்ராஜ் மகளிர் விவகார மற்றும் சிறுவர்களுக்கான அமைச்சர், அவர்களோடு பாசன நாணயக்கார நீதி அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள் gauritours.com. இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட 500 வரையானவர்கள் கலந்து கொண்ட ஒரு மண்டபம் நிறைந்த நிகழ்வாக இது நிகழ்ந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு உணர்ச்சி பூர்வமான பல கேள்விகளும் இருந்தன. தமிழ் மக்கள் தரப்பிலிருந்தும் சிங்கள மக்கள் தரப்பிலிருந்தும் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பெரும்பான்மை சமூகமான சிங்கள மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. அனைத்து சமூகங்களுமே மிக ஆர்வத்தோடு கலந்து கொண்ட ஒரு அரசியல் நிகழ்வாக இதனை பார்க்கலாம். கடந்த காலங்களில் தமிழ் பிரதேசங்கள்ல கூட தமிழ் தலைமைகள் இங்கு வந்திருக்கின்ற பொழுது கடந்த 30 ஆண்டுகள்ல பல்வேறு கூட்டங்கள் நடந்திருந்தாலும் சில சம்பவங்கள்ல கூட்டங்கள் குழப்பப்படுறது, கேள்விகள் கேட்கப்படும் பொழுது கேள்விகள் கேட்பவர்கள் மிரட்டப்படுகின்றது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அதையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். அவை எல்லாவற்றுக்கும் மாறாக ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு உரையாடல் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருப்பது மிக முக்கியமானது, மிகவும் கவனத்தில் கொள்ளக்கூடியதும் ஆகும். அதாவது 3 அமைச்சர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்திருந்தனர். அதில் தமிழ் தரப்பில் இருந்து பல்வேறு உணர்வு பூர்வமான உணர்ச்சிகரமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இருந்த போதும் அவைக்கு மிக நிதானமாகவும் தெளிவாகவும் பதில்கள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த கேள்விகளையும் பதில்களையும் நீங்கள் பின்னுக்கு பார்க்கலாம். இதுல நலிந்த ஜெயதிச பெரும்பாலும் சிங்களத்திலேயே உரையாடியதால் அவருடைய பதிவுகள் இங்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அவருடைய கருத்தை பேணிய அமைச்சர்கள் தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தி இருந்தனர். அந்த அவர்களுடைய உரைகளை அவருடைய உரையின் பிரதிபலிப்பையும் நீங்கள் காணலாம். அதுல முக்கியமாக சரோஜா போல்ராஜ் அவர்கள் மகளிர் விவகார சிறுவர்களுக்கான அமைச்சர் உரையாற்றுகின்ற போது, எங்களுக்கு தற்பொழுது உள்ளது மிக முக்கியமாக பொருளாதாரத்துக்கான ஒரு பெரிய பிரச்சனை, நெருக்கடி ஒன்று உள்ளது. அந்த நெருக்கடிக்கு தீர்வு காணுகின்ற பட்சத்தில் அதனை தொடர்ந்து ஏனைய விஷயங்கள் தொடர்பாக, குறிப்பாக சிறுபான்மையினருடைய அரசியல் இறையாண்மை விடயங்கள் பற்றி கதைப்பதற்கான காலம் கிடைக்கும். அதற்கு சற்று பொறுத்திருக்க வேண்டும் என்று பொருள்பட தனது கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய உரையை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆரம்பத்திலே கூற வேண்டிய ஒரு விடயம்தான், ஏனென்றால் இந்த எங்களுடைய புதிய NPP அரசாங்கத்தை இந்த அரசியலை ஏந்தியதுக்கு பிறகு முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டாம், சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருக்குமே ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாடாக இலங்கையை நம்பகத்தகமான ஒரு நாடு என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் எடுத்தது. அதிலே முக்கியமா நாங்கள் சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் என்னென்றால், எங்கள் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமே நாங்கள் இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு முன்ன எங்களுக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தின் ஏற்படுகின்ற தாக்கங்கள், அதாவது பொருளாதார சமத்துவம் இல்லாத ஒரு நாட்டுக்குள் மனித உரிமைகள் பேண முடியாது என்ற உறுதிப்பாட்டோடு நாங்கள் இருக்கின்றோம். அப்போ பொருளாதாரத்தின் சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வேலைப்பாடுகளையும் நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எடுத்திருக்கின்றோம். முக்கியமாக எங்களுடைய அன்னகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய கோட்பாட்டுக்கு அமைய எப்போதுமே அந்த நாட்டில் வாழ்கின்ற எந்த ஒரு நாட்டிலும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கை உருவாக்க வேண்டும் என்றால், இது தன்னுடைய பிறந்த மண் என்ற உறுதிப்பாட்டை உருவாக்க தேவை என்றால், அந்த நாட்டில் உள்ள பொருளாதாரத்தின் பங்களிப்பு சமமாக கிடைக்கப்பெற வேண்டும். அந்த நாட்டில் இருக்கின்ற உழைப்புக்காக வேண்டிய அல்லது அந்த நாட்டில் பணத்தை உருவாக்கி கொள்வதற்கு உழைப்புக்காக மக்களை பயன்படுத்தின போதிலும் சலுகைகள் பெறும் போது அந்த புறக்கணிக்கப்படுகின்ற சமுதாயங்கள் இருந்தால் நாட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படாது. ஆகவே தான் ஜனாதிபதி அவர்களுடைய முக்கிய கோட்பாடு என்னவென்றால், உழைக்கும் மக்கள் அனைவருக்குமே சலுகைகள் சமமாக வழங்கப்படுகின்ற ஒரு நாடாக இலங்கை நாட்டை மாற்ற வேண்டும் என்றதே.
ஆகவே தான் மத்திய மலையகத்தில் இருக்கின்ற மலையக மக்கள், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள், அதே போல இடங்களிலிருந்து புலம்பெயர்ந்து இவ்வாறான நாடுகளில் வாழ்கின்ற அனைவருக்குமே உறுதியான ஒரு மொழியை கூறியிருந்தால், இலங்கை நாடு என்றது உங்கள் அனைவருக்கும் சொந்தமான ஒரு நாடு. ஆகவே தான் இப்போது கூட இந்த அந்நிய ஸ்லாவணியை ஈட்டி கொடுக்கும் போது இலங்கை மக்கள்ல நாங்கள் பார்க்கின்றோம், மலையக மக்கள் பாரியோர் பங்கினை அவர்கள் உழைத்து தருகின்றார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்பவர்களும் ஏனைய ஆடை தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களும் பெண்களும், அதிலும் நாங்கள் முக்கியமாக இந்த சிறுபான்மையினர் என்று குறிப்பிடப்பட்ட தமிழ் முஸ்லிம் மக்கள் உழைப்பதிலும் பாரிய பங்கு இருக்கு. ஆகவே எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய கூறிய விடயம்தான், சிறுபான்மையர் என்ற எவருமே இதற்கு பிறகு இலங்கையில் கிடையாது, அனைவருமே நாம் இலங்கையர் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று தலைவர் கூறுகிறார். ஆகவே அந்த நாம் இலங்கையர் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையுடன் வாழ்வதற்காக வேண்டித்தான் இம்முறை நாங்கள் பாராளுமன்றத்தை பார்த்தாலும் கூட அந்த சமமான பங்களிப்பு, இப்ப நான் என்று பார்த்தாலும் கூட நான் மாத்தறை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து எங்களுடைய சகோதர மொழி பேசும் மக்களுடைய வாக்குகளால் தான் நான் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டேன். அந்த தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகும் என்னுடைய முழுமையான நம்பிக்கையை வைத்து எனக்கு ஒரு அமைச்சர் பதவியை வழங்கி இந்த நாட்டில் இன்று நான் உங்கள் மத்தியில் வந்து பேசுவதற்கான அங்கீகாரம் பெறப்பட்டது எங்களுடைய அரசாங்கத்தின், எங்களுடைய NPP கொள்கைக்கு அந்த பிரகடனத்தில் கூறியவாறு அனைவருமே இலங்கையர் என்ற நம்பிக்கையுடன். ஆகவே நான் முழுமையாக சொல்கின்ற விடயம், இப்போ இந்திய உதவிகளும் அதே போல எங்களுடைய அரசாங்கத்தின் கோட்பாடுகளுக்கும் அமைய எங்களுடைய மலையாள மக்களுக்கு வீடு அமைப்பு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பார்த்தோம் என்றால் 130% பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், யுத்தத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்டு ஆண்களை இழக்கப்பட்டு பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கு. அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய அவர்களுடைய தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கான வழிவகுத்தல், தொழிற்சாலைகள் உருவாக்குதல், தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், கல்வியை உறுதிப்படுத்துதல் போன்ற விடயங்கள் அனைத்துக்குமாக வேண்டி அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்கின்றது. வட்டுவாக்கல் பாலத்தை புனரமைப்பதற்கு மாத்திரம் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு இந்த வருடம் 2025ஆம் வருடம் பார்த்தோம்னால் வடமாகாண அபிவிருத்திக்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ 10,000 வீடுகளை கட்டியமைத்து புனரமைத்து கொடுப்பதற்கும் மீள கட்டி எழுப்பதற்காகவும் அந்த பண ஒதுக்கீடுகள், ஏனைய நாடுகளுடன் உதவி வாங்குதல் போன்ற பல விடயங்களூடாக அடிப்படை தேவைகள், வீட்டுரிமை, நில உரிமை, மனித உரிமை, பிரஜா உரிமை காக்கப்படுகின்ற ஒரு நாடாக இலங்கையை கட்டியெழுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுது. அதே போலவே உண்மையாகவே நாங்கள் இப்போது முஸ்லிம் மக்களை பார்த்தாலும் கூட கிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற அந்த முஸ்லிம் மக்களுடைய தேவைப்பாடுகள், விவசாயத்துறையில் அவர்களுடைய ஈடுபாடுகள், இப்போ நாங்கள் அண்மையில் எடுக்கப்படுகின்ற அந்த கல்வியில் உள்வாங்குதல், தொழில் வாய்ப்புகளுக்கு ஏனைய சிறுபான்மையினர் என்று இவ்வளவு காலமும் குறிப்பிடப்பட்ட சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருமே உள்வாங்கப்படுதல், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கல்வி சீரமைத்தல் போன்ற அனைத்துமே நடக்கப்படுது. மலையாள மக்களுக்கு கூட கல்வி, சுகாதார வசதிகள் இப்போ கிடைக்கப்பெறுகின்ற ஒரு சூழலாக அமையப்பட்டிருக்கு. எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இன்னும் நாங்கள் இந்த முழுமையான வெற்றியை பெறுவதற்கு இன்னும் அண்மிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கு. ஆகவே பொறுத்து நின்று நாங்கள் இன்னும் ஒரு சிறு காலம் முன்னேற்ற போக வேண்டியிருக்குது. அதே போல இந்த சட்டத்தினூடாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம பாகுபாடு இல்லாத சட்ட உரிமை, அடிப்படை மனித உரிமை, பொருளாதார சமத்துவம், இது மூன்றும் கிடைக்க பெறுவதாக இருக்கின்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்புவது எங்களுடைய இந்த 2-3 வருடங்களின் முக்கிய கோட்பாடு. அதற்கு பிறகு நாங்கள் அனைவருமே எங்களுடைய அந்தந்த பிரதேசங்களில் உள்ள விழுமியங்களுடன் நாங்கள் எப்போதுமே அந்த பிரதேச இறையாண்மை என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த இறையாண்மையுடன் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக பொருளாதாரத்தின் சீரான தன்மையை முழு நாடு முழுவதும் நாங்கள் இயங்க செய்வோம் என்றதைத்தான் எங்களுடைய அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கின்றோம். எனவே மீண்டும் நாங்கள் எங்களுடைய கேள்விகளுடன் முன்னோக்கி செல்லலாம். எனவே அதுக்கு பிறகு எங்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் கருத்து தெரிவிப்பதற்கு ஹர்ஷன நாயக்கர் அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன். சரோஜா போல்ராஜினுடைய உரையை தொடர்ந்து நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் அவர்கள் உரையாற்றினார். அவர் இலங்கை எல்லோருக்குமானது, சர்வதேச சமூகம் இலங்கையை தற்பொழுது மதித்துள்ளது, ஐநா சபையில் கூட இலங்கையினுடைய புதிய அரசு பற்றி பெருமிதமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சட்டத்தை சட்டத்தின் பிடியில் விட்டுவிட்டால் போலீசார்
தங்களுடைய கடமைகளை செய்வார்கள். நீதித்துறையும் தன்னுடைய கடமைகளை செய்யும். இலங்கையில் உள்ள போலீசார் அவ்வாறு விடப்படும் பட்சத்தில் ஒரு சிறந்த போலீஸ் பிரிவாக அவர்கள் செயற்படுகின்றனர் என தெரிவித்தார் நீதி அமைச்சர் ஹார்சன நாணயக்கார. புதிய நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும், அவ்வாறு அமைக்கப்படுகின்ற நீதிமன்றங்களில் தற்போது அந்த நீதிமன்றங்கள் கோர்ட் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்றுக்களை இதுவரை தங்களுடைய குடியிருப்பாக வைத்திருந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நளினமாக ராஜபக்ச குடும்பத்தினரை சுட்டிக்காட்டி தெரிவித்திருந்தார். அவருடைய உரையை இப்போது நீங்கள் கேட்கலாம். This speech, because I think both of my comrades here have explained quite well. So I thank the organizers of this event, especially Darshan and everybody else, for bringing us down here. So in a nutshell, you all should be very proud because the government in Sri Lanka belongs to you, not to anyone else. You wanted this government, you got it. We are only there to work your dream through. And frankly, as our speaker said, it was a very difficult, bankrupt country we got. It was going down the edge. It was slipping way down. And the first task was to stop the slip, which we struggled the first year, and we managed to stop it. Now to bring progress, which means you have to push this cart upwards. Not easy. Why? It has been slipping ever since we managed to stop it. We have infrastructure, a government service system, lack of personnel, lack of resources. But whatever that is lacking in a third world nation when it comes to resources, our government, our team has a will made of iron only to bring success to our country, which we are working at the moment. As you are all aware, we have not been able to solve all the problems, but we put it on the right direction. When it even comes to human rights, what did the human rights chief from the UNHRC say? We are commending this government. They are on the right track. Continue. We went on to Geneva. We worked with them very openly, and they trust the government. International bodies trust the government now. That is very visible with the number of investments that are coming through. I met the Japanese envoy a couple of times. They are starting all the projects that I stopped. They say, this government does not take bribes, they are not corrupt, we can invest and work. Remember, rule of law and the enforcement of it, equality, is key for a country's economic success. Nobody is going to invest in a country where they feel the government servants or the politicians are going to pillage the money. So bringing law and order or bring rule of law is paramount for the progress of any sector in our society, whether it be economics, health, education. It's like the invisible thread that runs through the entire system. So what do we have to say? As you are aware that our country, our judiciary, in the past, the executive has been trying to interfere with it. We have seen how chief justices have been treated with false impeachments. We have seen how judges' houses being stormed. We have seen the amount of pressure being brought upon them. But I'm happy to say that our country, our government managed to make sure that the judges are now working without fear or favor in any form. At the same time, our police force, to be honest, no matter what people think, for this little time now, I know they are one of the best. They are one of the best. But the problem, they are one of the best. As long as you let them do their job, you don't interfere, they'll do it. There was this famous government analyst. His name was Vanma Ajamandis. He used to call me Puta. He's in moral police. He says, Puta, me rate policy rona deyak puluwa. Young විදියකින් අපරාධකාරයා හොයාගන්න බැරි නම් දෙකයි අදහස් වෙන්නේ. එකක් ආණ්ඩුව විසින් ඒ අපරාධ කරා. දෙක නැත්නම් එහෙම අපරාධයක් උනේ නැහැ. ඔය දෙක නැත්නම් අපේ පොලිසියට ඕනලාක විමර්ශනයකින් සත්‍ය හොයාගන්න පුළුවන් කියන්නේ. You see that now already. At the beginning, we did not have much push or drive because, when it comes to combating drugs and narcotics, within the police, there were people involved. But now, luckily, we have IGP who's pushing it through and cleaning up the police big time. For the first time, we have turned the torch inwards. Now we don't look for culprits outside. We are looking for them inside. And the battling of the underworld. We are all doing with great determination.
And you could see the amount of drugs being busted these days, the number of arrests, all high profile, they are being arrested. And I was told today that 3 suspects for the Valley Gama incident also has been now arrested. So basically things are positive. But now I always prefer to have a strong, productive opposition in the parliament. Because a strong opposition actually strengthens the rule of law. It strengthens democracy. Instead, අපට කෝලම් මඩුවක් ඉතුරු වෙලා තිබෙනවා. ඒ කෝලම් මඩුවේ පළවෙනි විනාඩි 10 කටට එන ඒවා කිය ඇවිදිනවා. I mean, it's crazy when you look at it. It's scary. I mean, we want to clean this bit up as well. We want to make sure that the young generation will take over to politics because it's honorable and a good social service. So it's up for us to clean it up. So the bottom line I'm trying to say is that while the investigation are pushing through, we have to speed up the court cases. Before I came here, we have a good Chief Justice at the moment. We looked at a few courthouses, 4 courthouses in total. We are trying to bring them in new. I was looking for the physical buildings. You know where I found the physical buildings? We already had them. අපි අර ඇමති නිවාස ගත්තේ නෑනේ. ඒවෙන් 4ක් ගත්තා. උසාවි දා ගන්න දැන් ඒක within a month hopefully it will be done. So we might be able to prosecute some of those residents who lived in those houses in the same courthouse that we started with. So thanks to the guidance of the Chief Justice who's pushing things forward. So we have done that, and we have to improve the government affairs department. So already the existing high courts, there are only 7, we made it 8, and we put for corruption, drugs, like that we itemized and given courthouses. Can you pass my recording? I think Supreme Court we have bigger building, right? So therefore now the investigations are going through, and I'm a little worried because I'm the minister in charge of the prisons also. My good dear comrade Mr. Anand Vijaypal, the police minister, he's cleaning the place up at a rate. We are getting 600 to 700 a day, and I'm running out of space. Right? So I'm very worried. He's calling me now saying urgent call back. I don't know what's going on. Right? So I'll have to call him. So what I'm trying to say is, okay, fine, not everything is hunky-dory. The big struggle left, but your vote is working. Your will that you gave is working. Right? And the results will come. Results will come. So first we put the system in order. Now we are pushing it through. All we need is the will to hold on. The investigators are going through. Sometimes I'm a little worried that the amount of social media is disclosing details or kind of making up stories that might actually hamper investigation. So, which I'm very concerned about. But nevertheless, things are moving smoothly. So, my job as the Minister of Justice is to make sure that these things happen smoothly and provide the finances for it. So, and I believe things are going through. And I think I don't want to talk anything beyond that. So we could probably, because I'll have questions to answer, and if there are any specifics, I would answer. So thank you very much. Thank you. 3 அமைச்சர்களும் உரையாற்றிய பின்பு சபை மக்களுடைய கேள்விகளுக்கு திறந்து விடப்பட்டது. அப்பொழுது முதலாவது கேள்வியை எழுப்பியவர் முன்னாள் ஈரோஸ் உறுப்பினர் மயில் வாகனம் அருள்குமார் அவர்கள் கடந்த காலத்தில் ஜேவிபி என்பிபி ஆட்சிக்கு வரும் முன் மலைய மக்களுடைய சம்பள உயர்வு பற்றி பேசியிருந்தது. ஆனால் இதுவரை அந்த சம்பள உயர்வு ஏற்படவில்லை. அது எப்பொழுது அந்த சம்பள உயர்வு அந்த மக்களுக்கு வழங்கப்படும் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான அமைச்சர் சரோஜா போல்ராஜ், அவர்களுக்கான நிதி கொடுப்பனவுகள், சம்பள உயர்வுகள் தொடர்பாக தாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த சம்பள உயர்வு இந்த ஆண்டு நிறைவுக்குள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்றும் உறுதியளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மயில் வாகனம் அருள்குமார் அவர்களின் புதல்வி, அவருடைய பெயர் லில்லி என்று நினைக்கின்றேன், அவர் அண்மையில் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்திருந்தார். தன்னுடைய பட்டமளிப்பு விழாவின் போது கூட அவர் பாலஸ்தீன கொடியினை ஏந்தி அங்கு பாலஸ்தீன விடுதலைக்காக குரல் எழுப்பியிருந்தார். அவர் ஒரு பாலஸ்தீன விடுதலைக்காக தொடர்ந்து செயற்பட்டு வருகின்ற
இளம் மாணவி. அவர் அங்கு கேள்வி எழுப்புகின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளித்து வருகின்றது. ஆனால் அதன் நடைமுறைகள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. இதில் ஒரு முரண் நகை இருப்பதை அவர் அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் ஹாஷன நாணயக்கார, இந்த பாலஸ்தீன விடுதத்தில் தாங்கள் எவ்வளவு தூரம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள், தொடர்ச்சியாக ஆதரவாக இருந்து வருகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியதோடு, ஐக்கிய நாடுகள் சபையில ஜனாதிபதி அனுரகுமார அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது கூட பாலஸ்தீனத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததையும் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை கண்டிப்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனாலும் தற்போதைய இந்த பொருளாதார உலகில தாங்கள் பல்வேறு நாடுகளோடையும் ஒரு நட்புறவை பேண வேண்டிய அவசியம் இருக்கிறதையும் சுட்டிக்காட்டி அதன் பாட்பட்டே தாங்கள் இலங்கையில இருக்கின்ற வேலையில்லா திண்டாட்டத்தையும் கருத்தில் கொண்டு அதனை ஒரு பேலன்ஸ் பண்ணும் விதமாக தாங்கள் இஸ்ரேலுக்கு விவசாய நடவடிக்கைகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த கேள்வி களம் உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து அதுல முதலாவது அடுத்த கேள்வியாக யோகலிங்கம் சொக்கலிங்கம் தன்னை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஒரு அமைச்சர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு இலங்கையில குறிப்பாக வடக்கு கிழக்குல இராணுவத்தின் பிரசன்னம் இருப்பதையும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பதையும் பற்றி கேள்வியை எழுப்பியிருந்தார். அதனை அவர் இந்த கேள்வி அரசு அமைச்சர்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம் என்ற பாணியில் அந்த கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். இதற்கும் ஹாஷன நாணயக்கார அவர்கள் பதில் அளித்திருந்தார். அவர் பதிலளிக்கின்ற பொழுது இந்த கேள்வி ஒன்றும் தங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையான கேள்வியே அல்ல, இது தொடர்பில் தாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாகவும் வடக்கில காணிகள் விடுவிக்கப்பட்டு வருவதனையும் அரசியல் கைதிகள் தொடர்பில் அவர் அரசியல் கைதிகள் என்றால் என்ன என்ற விளக்கத்தையும் கொடுத்து தற்பொழுது அரசியல் கைதிகளாக இருக்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று வருவதையும் குறிப்பிட்டார். ஆனால் இது தொடர்பில் இந்த தண்டனைகளை குறைப்பது தொடர்பில் தான் நடவடிக்கைகள் எடுத்து வருவதையும் அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். இப்பொழுது நீங்கள் சொற்கலிங்கத்தினது கேள்வியையும் அமைச்சர் ஹாஷன நாணயக்காரனுடைய பதிலையும் இங்கு கேட்கலாம். Why more money being spent on military, even though it's spent time and dust in 2009, as you call it? When will be 100 political prisoners? I don't need that much. Prisoners will be released. Why Buddhism got priority over other religion? Even though you say one country, one nation, one people. When will be the old Tamil lands will be released and armies will be sent to the borders where they should be. I don't see no armies in UK or here, many countries, not all the countries, but many countries out, the armies to the borders. But when I go around in Jaffna or I see the army. So finally, just two more questions. When will the NPPP accept what happened to Tamils was genocide? That's very important. Finally, will you hold a referendum to find out Tamils do they want separate states in Sri Lanka? I know it's going to be a task for you, but when AKD will come in, I will be definitely asking that question. Let's see if he can do it. But can you able to answer these questions, please? Thank you. I will start answering, and most probably Corporate Nalin will add. It is not a tough question at all, because you know why? For NPP it is not tough. Remember, we are struggling to prevent racism from raising its ugly head, whether it be the north or the south or the east. And just like some in the north try to create racial tensions, there are those in the south. One extremism feeds on another. So let's cut off all extremisms. First of all, you said, when will the Tamil land be released? Land belongs to Sri Lankan people. And the Sri Lankan people will get their land. Sri Lankan people will get their land. That's why I said already, over 600 acres of land has been released. We are doing it, opening up roads, spending the money for development. So that is one question there. Secondly, we have accepted the North and the East as brothers for the South.
Otherwise, we wouldn't have won that area. But now it's time to deliver on those promises, which is going to take time. So, I mean, I can't remember, there are so many questions in that. I think one of them was whether what we are going to do. Who's investigating the mass graves? Why do you think we are spending CHEM money last stage? This government approved 191 million rupees to find what? To find the truth. Yes, we know than that. Kurukal Madam I went to personally. Which government has done this before? We have. Remember, the war went on for too long. Our hearts are hurting, our minds are hurting, I understand that. But let's get the anger out of the way first. There's no competition between the North and the South because we are one. Yes, there are things to be worked on. There are things to be worked on and we will, but not with hostile emotions. That we suffered enough. If we are not getting, if as the government we are not getting something right, please tell us. We'll correct it. Yes, there was a war. During the war, both sides died. The children of our land died. You ask a mother from the north, you ask a mother from the south, whether they like war. Answer is no. It happened. That was the unfortunate history. And we cannot let it repeat. Whatever that need be done for the sake of our people, Sri Lankan people, we will do. Please work with us. Okay, let's give this chance to this gentleman. Dictionary meaning are the ones who are imprisoned for political reasons alone, without offense being committed. That is the definition of the UN Assembly, that's the definition of the European Union as well. Now, quite unfortunately, there was an act called the Prevention of Terrorism Act, PTA, which my ministry is at the moment in the process of abolishing it. It will be abolished before the end of this year, and a new law will come. Why? Because we know that is not the correct law. We are bringing in a new act which will respect human rights and the university accepted freedom of speech. But in the past, there were cases, all the people, except for one or two, which I will look into, because I know a lot of people gave me names to check inside the prisons, which I do regularly, are all convicted of an offense under the PTA. So when you are convicted on the offense of a PTA, you have to serve your sentence. Now, for any other person who has 20 years or less, there's a way their sentence gets remitted, turned down little by little for good behavior and everything. However, when there is a death sentence or a life imprisonment, it doesn't get reduced according to prison rules and regulations. And we as a government thought that was not right. So now I've appointed a committee under His Lordship Justice Turai Raja to look into the sentence remissions. So even the ones with death penalty, as well as life imprisonment, which some of the PTA prisoners are, in the appropriate circumstances, can be considered for sentence remissions or pardons. But it has to be done in a proper legal scheme. Only this is now being prepared by a committee, and I'm hoping within the next 6 to 8 months, we should be able to implement it, so everybody will get a reasonable chance, and not based on whether they are from the north or the south, but based on the sentence. Thank you. யோகலிங்கம் சொக்கலிங்கம் அவர்களுடைய கேள்விக்கு முன்னதாக புனிதா செல்வநாயகம் என்று அறியப்பட்ட ஒரு தமிழ் உணர்வாளர், இவர் முன்னேறும் பல்வேறு கூட்டங்கள்லையும் இவரை மக்கள் அறிந்திருப்பார்கள். புனிதா செல்வநாயகம் என்பவர் மிக உணர்ச்சிகரமாக காணிகள் அபகரிக்கப்படுவது, தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுவது, அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கிறது, இது தொடர்பில் இந்த அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை, தமிழ் மக்கள் மீது அவர்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று பலமான ஒரு குற்றச்சாட்டை அங்கு வைத்திருந்தார். இதற்கும் ஹாசன நாணயக்கார பதில் அளித்திருந்தார். அந்த பதிலில், நாங்கள் இதுவரை 1 ஆண்டு காலத்துக்குள்ளேயே 600 ஏக்கர் காணிகளை விடுவித்திருக்கின்றோம். இது மக்களுடைய காணி, இது மக்களுக்கு செல்ல வேண்டிய காணி. அதோடு
தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தமிழ் மக்கள், எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுவது என்ற வகையில பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தான் மறக்கின்றேன். அது எங்களுடைய மை பீப்புள் என்று சொல்லாதீர்கள், இது அவர் பீப்புள், எங்களுடைய மக்கள் என்று சொல்லுங்கள், இது எங்கள் எல்லோருடைய மக்கள் என்று சொல்லி இலங்கை ஒரு ஒற்றை சமூகமாக வாழ்கின்றது. அங்கு தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்ற பேதம் இல்லை என்பதை அங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். அத்தோடு மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்ததோடு எதிர்காலத்தில் நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்பதையும் அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக கிராம சேகர் அலுவலகங்களுக்கு செல்கின்ற பொழுது அங்கு தமிழில் படிவங்கள் வழங்கப்படாத நிலையில அவர்கள் ஒரு இரண்டாம் தர பிரஜைகளாகவே தங்களை உணர்வார்கள். அது மிகவும் மோசமான ஒரு நிலைமை. இவற்றையெல்லாம் நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். எங்களுடைய அரசு, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசில் இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படும் என்ற பாணியில் அவர் அந்த கருத்தை வெளியிட்டார். அத்தோடு செம்மணிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்க விடயங்கள், இது நாங்கள் எல்லாருடைய மனித உரிமைகளையும் நாங்கள் மதிக்கின்றோம். செம்மணியை தோன்றுவதற்கான நிதி அகழ்ந்து அதனை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான விடயத்தில் நாங்கள் தீவிரமாக இறங்கியிருக்கின்றோம். அரசாங்கம் அதுக்கான நிதியை தொடர்ந்து ஒதுக்கி வருகிறது என்பதையும் சுட்டிக்காட்டினார். சில ஊடகங்கள் செம்மணியை தோன்றுவதற்கே நிதி ஒதுக்குவதற்கு அரசிடம் நிதி இல்லை என்று சொல்கிறார்கள். இது உண்மையிலேயே என்றால் பகுதியாகத்தான் இந்த நிதிகள் ஒதுக்கப்படும். ஆனால் அந்த ஒரு பகுதி வேலை முடிந்து அடுத்த பகுதிக்கான இந்த திட்டங்கள் எங்களுக்கு கையளிக்கப்படும் போது அதுக்கான நிதி ஒதுக்கும். அந்த ஒரு சில நாட்கள் இடைவெளியிலேயே இந்த ஊடகங்கள் இவ்வாறான தவறான செய்திகளை பரப்புவதாகவும் ஹர்ஷன நாணயக்காரர் அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். However, as you know, after 2009, we were the first. JP was the first. No, there was no NPP at that time. JP was the first to propose a truth and reconciliation mechanism to find the truth, to do justice in that area. It never happened. Thereafter, we know 2019, the Gotabaya Rajapaksa government came. They said, we won with the votes of the Sinhala people of the south. With a government like that, you don't get much. However, once we took over, it has been only 1 year. It's only been 1 year. We have released over how much of land, Dr. Ravinder? Over 600 acres of land we have released for the resident people there. Over 600. And even as we speak, they're looking at more and more land to be released to the people. That's what we're going to do. And remember, this went on for nearly 30 years. Little by little, without compromising the security of the country, we are giving the land back to the people. It has been only 1 year. It is within this 1 year, over 600 acres we have given. We have opened up roads. We have brought in investments for bridges, for roads, for the Jaffna Library, running into millions. Has any government done that before? No. We are. In the parliament, there is some Tamil politicians say, my people are suffering. My people. I say, don't say my people. Our people. Our people. Now understand that being a northern Tamil person, you have some specific issues, very specific to your suffering. We accept that. But at the same time, the southern person also suffers with the same economic situations. So we have to work together. About the translations, quite unfortunately, or fortunately, even the Department of Translations comes under my ministry, which you wouldn't have known. Right? Our biggest problem is most of the translators have left the country for better, greener pastures, and I have no translators. So I'm recruiting them now. But I have told the Languages Commission, one of the biggest problems we have in our country is when some person goes to the grammar sevaka to fill in a form, it is not there in Tamil. They are being given a Sinhala form. Not just in the north, but even in, say, Colombo. There are so many Tamil people in Colombo, in Gaul, in Matra. So I told them, at least all the basic forms, over 125, translate them into both the languages by the end of this year. And we are doing it, so when you go there, that form will be there. There's nothing worse when a Tamil person goes, even in Colombo, and they've been told, look here, here's a single form, ask from someone and fill it. That is the first place you start feeling that you are a second-class citizen. And under NPP government, there are no second-class citizens. So therefore, we will push it through.
And all we need is patience and support. We will bring the changes. Be very careful in what you believe about some of the northern papers. Chemani. I have under my ministry released all the funds that were necessary. But once in every 2 weeks, there's a new segment saying, oh, the government has no money to give. Right? That is because you know why? Chemani is excavated on a phase-by-phase basis. The court gives the budget for a phase. Then we release the money. Then obviously there's a 2 to 3 day week break before the other phase comes. So please remember, some of the northern politicians are far more, they are more scared of peace and brotherhood than war. Because among peace, we are together. So be very watchful what you hear from there. And yes, you are right, we have this language issue and we'll continue to focus and support that. Give us time, it will be done. அங்கு மற்றொரு ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவர்கள் வருமாறு பதிலளித்தார். உண்மையான முயற்சியுடன் நாங்கள் இருக்கின்றோம். பாடசாலைகளிலும் பராமரிப்பு நிலையங்களிலும் இந்த சிறார்களை பாதுகாத்தலுக்கு அவசியமான சட்டமூலங்களை தான் நாங்கள் கொண்டு வருகின்றோம். அதுல இந்த நிலவரத்தில் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் இந்த உடல் ரீதியான தண்டனை வழங்குதல் இந்த நாடுகளை போலவே இலங்கையிலும் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். மாணவர்களுக்கு வலிமையான படிப்பதற்கான வழிகாட்டலும் சட்டத்தின் மூலம் பாதுகாத்தலும் உடல் ரீதியான ஆரோக்கியமான மாணவர்களை பெற வேண்டும் என்றால் கட்டாயம் இந்த துஷ்பிரயோகங்களிலிருந்து இந்த சிறுவர் பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து அனைத்து சிறார்களையும் பாதுகாக்க வேண்டியது கட்டாயம். அதற்கான எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து சட்ட மூலங்களை நாங்கள் அமல்படுத்துவோம் என்றதை கூறுகின்றோம். சட்டவிரோதமானவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், பெருமளவில் கைது செய்யப்படுகின்றார்கள். அவர்களிடம் மக்களுக்கு வந்து சேர வேண்டிய கோடிக்கணக்கான நிதிகள் தேங்கி கிடக்கின்றது. அந்த நிதிகளை மீண்டும் அரசாங்கம் மக்களிடமே கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றதா, எவ்வளவு நிதி மீள பெறப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை ஒருவர் எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த கர்ஷன நாணயக்காரர், ஒருவர் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு அவர் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் குற்றம் நிரூபிக்கப்படுற பட்சத்தில் இருந்துதான் அவர்களுடைய நிதியை நாங்கள் கைப்பற்ற முடியும். அந்த நிதியை கைப்பற்றுவதும் அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. அப்படி கைப்பற்றப்படுகின்ற நிதிகள் நிச்சயமாக மக்களிடமே சேர்ப்பிக்கப்படும் என்ற உறுதியை அங்கு வழங்கியிருந்தார். ஆனால் முதல்ல வந்து நாங்கள் அரசாங்கம் சட்டத்துக்கு அமையவே நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் ஒருவரையும் நீதிமன்ற சிறைக்கு அனுப்ப முடியாது. அதை நீதித்துறையே அதனை மேற்கொள்ளும். அதனுடையால் நாங்கள் நீதிக்கு கட்டுப்பட்டே நாங்கள் இந்த நடைமுறையை மேற்கொண்டு வருகிறோம். சட்டத்தை அமுல்படுத்துவது மிக முக்கியமானது, தன்னிச்சையாக செயல்படுத்த முடியாது என்று அவர் தன்னுடைய விளக்கத்தை அங்கு குறிப்பிட்டிருந்தார். Know that it's safe. So please tell the audience how much money you have already recovered, what's the progress made, or are we able to recover the money and put it back into the Sri Lankan economy and development. That's what we want. All our hard-earned Sri Lankan money. Thank you. Thank you. Now, basically, although the Bribery Act was passed before we came into power, it was not functional because the regulations were not in force. We are the ones who brought in the regulations. Then we brought in Proceeds of Crime Act to recover proceeds of crime. That is the act which was brought after we came into power. And we are now in the process of establishing an authority for proceeds of crime, which will be partly recovering assets. Now that act has two things: post-conviction recovery as well as prior conviction recovery. It is not prior recovery, but it has provision even to temporarily cease financial assets. Now Kelbadra Padme's houses, now they are being frozen. So they will be there till the case is heard and over. So obviously we have not started hearing the cases yet. I told you, we established new courthouses. When the cases are being heard, when the convictions are coming through, yes, we will
get the money back. Having said that, it's not very easy also, you are right. But we have treaties with many countries, and also we have mutual legal assistance that we work with. So on a case-by-case basis, steps will be taken, and especially about 3 weeks ago, in the police department itself, a separate new branch was established for looking for proceeds of crime, stolen assets. So at the appropriate time, we will collaborate and coordinate with our international friends and partners for the process. But right now we are in the process of bringing the culprits, the underworld, from where they are. Only then we know where the assets are. So the process is in the move. Even with stolen asset recovery, there have been few instances of recovering of money. Not easy. But more than the amount recovered, of course, whatever recovered will be put to good use as public purse. We have to send a message to the culprits who are past, present, and the ones who want to be culprits in the future. Your stolen assets, you will never be able to benefit. We are going to get it back, or we will harass you till we get it back. So the process is in the move, but we are still at the early stages, so I can't say anything more than that. But we are very well focused on that. Thank you. சிறுவர் பாலியல் விவகாரம் தொடர்பாக மேலும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இது தொடர்பில் பதிலளித்த ஹர்ஷன நாணயக்கார நிதியமைச்சர் அங்கு குறிப்பிடுகின்ற பொழுது அந்த கேள்வியின் பொருள் அது வெளிநாட்டவர்கள் இந்த சிறுவர்கள் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுகிறார்களா என்ற வகையில் அமைந்தது. அதனை மறுத்த ஹர்ஷன நாணயக்காரர், இது 99% உள்ளூராவர்களால், குறிப்பாக அந்த சிறுமிகளுக்கு தெரிந்தவர்களாலேயே அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறான வழக்குகளில் 93% வழக்குகளை தாங்கள் கையாண்டிருக்கின்றோம். நாங்கள் தற்பொழுது ஆட்சிக்கு 1 ஆண்டுகளை ஆகின்றது. அதனால் எங்களுக்கு சற்று காலத்தை தாருங்கள். நாங்கள் பெரும்பாலான இவ்வாறான வழக்குகளை மிக விரைவிலேயே முடித்துக் கொள்ள கூடியதாக இருக்கும் என்று பதிலளித்தார். So when you talk about pedophiles, believe me, out of the reported cases, according to my research I did in 2012 and 13, 99% of them are known parties, family members, not foreign pedophiles, less than 1%. The reason for that is, little children are not normally left with strange, unknown people. Always left with a trusted teacher, a trusted uncle, or a next door neighbor. That is where the issue starts. And some religious establishments also, children have been molested. So therefore our laws are there, but I do accept the fact we have to make them more effective, and it's happening now. Why? We don't interfere with police. You can talk to your friends in Colombo. I think Ajit is here, who can ask from any SSP friend or ASP friend he has, does a single MP or a minister call and tell them what they should do? Never. Now see, I seem so confidently I speak it out here, because I know I will not be contradicted. So when you give that chance to the police, they will do it right. Yes, of course. Now, Attorney General's Department, the main prosecutor, having over 15,000 to 20,000 cases, and the number of persons who are doing criminal prosecutions are only 93. 93. All the cases are locked in, Yes, I understand. So therefore steps will be taken, as my friend pointed out. Within a year, what we have done is by turning around. So give us a little more time, about a year or 2, everything will be done. அங்கு மற்றொரு கேள்வி எழுப்பப்பட்டது. குறிப்பாக இந்த உதவி அமைப்புகள் அன்பளிப்பு செய்கின்ற பொழுது அங்கு இலங்கையில் 30% வரி அறவிடப்படுவதாகவும், தாங்கள் உதவியாக செய்ய வருகின்ற பொழுது இவ்வாறு வரி அறவிடுவது பற்றி ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த சபை தலைவர், அமைச்சர்கள் தங்களுடைய சுருக்க உரையில, இறுதி உரையில தாங்கள் இது பற்றி குறிப்பிடுவார்கள் என்று கூறியிருந்தார். Anyway, we are using maximum for these equipments and donations, basically for the peripheral hospitals. Before 1 year ago, before when we took the ministry, the system of receiving donations, it's not much in a proper way. So I have appointed additional secretary to coordinate these donations. If you are assisting for the constructions, first we have to get the permission of our planning department. Otherwise, if you are building the whole building, or you
construct the whole building, that's okay. Otherwise, if you are going to build it half, so we have to give the GSL money. So that's why before that we have to get the approval from our planning department. Then if you are donating the equipment, it's okay. Now we have cleared the pathway, and in certain instances we have to negotiate with the finance ministry. Because for the older donations, we can't cut down the taxes. In certain amount, we are paying by the health ministry for the reasonable donations. Anyway, you can freely discuss with the unit head by the insurance secretary. Then we are giving the maximum support for these donations. சபையில் எழுப்பப்பட்ட மற்றொரு கேள்வியில் இந்த சட்டவிரோதமானவர்கள் குற்றவாளிகள் அரசியலுக்கு வருவது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது அரசியலுக்கு ஈடுபடாமல் தடுக்கப்பட வேண்டும், அதற்கான புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற வகையில இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த நிதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, ஏற்கனவே உள்ள சட்டங்களை இதற்கேற்ப பாவிக்க முடியும், ஆனால் இது தற்பொழுது தங்களுடைய அரசாங்கத்தில் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த சட்டவிரோத செயல்களிலும் இல்லாதவர்கள், மக்களை நேசிப்பவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பல்லாயிரக்கணக்கான உள்ளூராட்சி உறுப்பினர்களும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடாத குற்றமற்றவர்கள், நேர்மையோடு மக்களுக்கு பணியாற்றுவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், சேர்ந்துள்ளனர். அதே போல ஏனைய கட்சிகளும் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற பொழுது இந்த சட்டவிரோதமானவர்கள் அல்லாமல் குற்றம் புரியாதவர்களாக இந்த பதவிகளுக்கு தெரிவு செய்ய வேண்டும். தற்பொழுது உள்ள சட்டத்தையே அதற்கேற்றபடி தாங்கள் மாற்றுவதற்கான நடவடிக்கை பற்றி சிந்திப்பதாக ஏற்பாடு செய்வதாகவும் நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அங்கு குறிப்பிட்டார். Standards for the politicians. Well, yes, can be done. But I think there's already, politics is something that is based on custom of good governance and behavior. Obviously, we can't expect much from the opposition politicians in our country. But yes, it can be done. And I'm sure there are certain laws which can be interpreted that way. But definitely that's a matter that can be looked into. I think it should be done on a policy basis. It is actually, and also, that's very correct, as Comrade says here, it is the responsibility of the political party also to put forward people without criminal convictions. If you look at NPP, right, we have 159 in the parliament, no convictions. Then there are over 4,000 local councillors with no criminal record. And Sajiva manages to get every time a criminal into power. I don't know how they do it. I think that's the reasonable answer. We are adopting that culture. It takes time. And that gentleman in the classes over there. தமிழ் சொல்ராட்டி அமைப்பை சேர்ந்த சாரங்கன் அங்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதாக கூறப்பட்டது, நீக்கப்படவில்லை. 13வது திருத்த சட்டம் பற்றி இந்த கூட்டத்தில் யாரும் எதுவும் கதைக்கவில்லை. ஈஸ்டர் பாம்பிங்கில் சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் தண்டிக்கப்படவில்லை. அரசு என்ன செய்கின்றது? கடந்த கால அரசுகள் போலத்தான் இதுவும் செயற்படுகின்றதா என்ற கேள்வியை சாரங்கன் எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த ஹர்ஷன நாணயக்காரர், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள்ளேயே நீக்கப்படும். 13வது திருத்தத்தின்படி அதற்கான மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிச்சயமாக ஈஸ்டர் பாம்பிங்கோடு சம்பந்தப்பட்டவர்கள் கட்டாயமாக நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை. நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். அவர் பதிலளிக்கின்ற பொழுது சாரங்கன் இடையிடையே குறுக்கீடு செய்திருந்தார். அதனை இடைமறித்த ஹர்ஷன நாணயக்காரர், நாங்கள் சொல்வதை நம்பவில்லையா? இது அனுரவுடைய ஆட்சி, நாங்கள் சொன்னதை நிச்சயமாக செய்வோம் என்ற வகையில அவர் அந்த பதிலை அளித்திருந்தார். அவர் தனது உரையை முடிக்கின்ற பொழுது, இதுக்கான பதிலை முடிக்கின்ற பொழுது, we are not perfect but we are doing a bloody good job என்று ஆக்ரோஷமாக மிக உறுதியாக தனது பதிலை அங்கு வெளிப்படுத்தி இருந்தார். பரவலான கைதட்டுகளோடு இந்த நிகழ்வு விறுவிறுப்பாக இடம்பெற்றிருந்தது. 3 points. One, the first point is the PTA mentioned that you're going to promise to abolish it by end of this year. What would you repeal? So is it going to be any different from the new laws that you put in place? The second point, 13th Amendment. You haven't uttered a word about 13th Amendment or delivering 13th Amendment. If
want to reconcile between the North and the East, you have to deliver 13th Amendment. If you continue to deny the 13th Amendment, then the divide will still remain. Third point, Easter bombings. You carried out an investigation for Easter bombings. When will you provide a hard deadline and deliver justice for the Easter bombings? Would you arrest the biggest criminal in Gotabaya Rajapaksa and Mahinda Rajapaksa? It's an open secret. They're corrupt and they're still roaming free. When are they going to be behind bars? If you can arrest Kanuna, which is on the PTA and someone journalist, why can you not arrest the biggest criminals in the country? Thank you. Heard as a Tamil, I say you have a right to be heard as a good human being and a Sri Lankan citizen first. Race is second. So I thank you for that question. Firstly, the PTA will be abolished. The draft, when it's done, I will put it in Sinhala, Tamil and English for public consumption and consultations so they could see what we have done. This time around, we got help from UN experts. We don't write in the Tamil book, why? Please sit. I'll answer. Right? This is not a political rally. You have come here because we are you and you are us. Okay? So about the PTA, even the UN expert team told us how to draft the definition of the new law in such a way freedom of expressions will not be harmed. So the UN resident coordinator officer, we are working together. So when it comes out, you will see what we are replacing it with. That is your first question. It should have been done in September. My committee got delayed. It came in 19 September. The believe you can't believe us, is it? No, look here, my friend. Yes. How many governments pledged from 1979 they'll do it? They didn't do it. Definitely. But we are not magicians. We work with pen and paper. So, this was to be done in September. But 28th, I was told is going to be the last day for consultations. And I am not pushing my will on experts. I am not. But when it comes out, I do understand why we don't trust governments. But remember, this is under the Sanaka's government, right? It can be trusted. Secondly, and also, you asked about the Easter attacks. Yeah, one of the questions. It is being investigated. I know all of us like to see culprits behind bars. Sometimes I, as the Minister of Justice, get accused on Facebook saying that I'm not doing enough to put people inside bars, behind bars. The truth is I don't put them in prison. It's the judge who does that. It's the Attorney General who prepares the charges. It's the police who does the investigation. Yes, we have a great suspicion about people, this guy did it, this guy did it. But in criminal law, even in England, it has been proved beyond reasonable doubt. So evidence gathering has to be done carefully. If you don't, they will get acquitted. They will get acquitted. Sorry? You're arresting Tamil activists on the PTA without him. Now you are taking this into a debate which I'm quite happy to engage with, right? But I'm answering your questions. But now you're taking to a debate. If you want a debate, I can give one, but not now. Yeah? So what I'm trying to do, stop looking at our government like you looked at the previous ones. Because we are not the previous ones. If we are the previous ones, we won't be sitting here explaining ourselves. Because there's no election for the next 4 years. But we are still here because we are responsible to people. In Europe, you can always put a tap on your minister's shoulder. Nobody will say anything. In Sri Lanka, it's new. They see their Minister of Justice in the supermarket buying things. For you, it's not big. For them, it's big. There's a Prime Minister whom they can approach and hold hands. It's new, not new here. So we have brought this new culture in. I don't want to take it too far. About the 13th Amendment, we are going to hold the Provincial Council elections. I think Nalin did say that. Let's put it this way. There have been historical mistakes, comrade, that we have made. Historical mistakes on both sides. Right? The politicians of the South, politicians of the North got us to fight over stuff that we shouldn't have fought. That is silly.
I would suggest all the people, now I understand in 1983 during July riots, and also can go there also, whatever history, no problem. But after the 83 riots, what happened there was community was shattered. And some of them who have come here during that time still live with that bitterness, and I will not find fault with them for that. I won't. But I invite each and every Tamil person, come to Sri Lanka at least on holiday now. Go to the north and ask them. Go to the village and ask them. They would say, this government, they're not perfect, but they're doing a very good job compared to the previous ones. And we are. Thank you. Thank you so much. Thank you so much. We can't take this as a dialogue. I mean, we are here. விறுவிறுப்பாக நடந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் அமைச்சர்கள் சுருக்க உரையை வழங்கினர். முதலாவதாக நலிந்த ஜெயதிச தன்னுடைய சுருக்க உரையை வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சரோஜா போல்ராஜ் அவர்கள் தன்னுடைய சுருக்க உரையில் ஒவ்வொரு இனத்தினதும் இறையாண்மை பாதுகாக்கப்படும் என்ற உறுதியை அளித்ததோடு இதுவரைக்கும் தற்பொழுது தங்கள் முன்னால் உள்ள முக்கிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பின்னர் நாங்கள் சமூகங்களுடைய இனங்களுடைய இறையாண்மைக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு நோக்கி நகர்வோம் என்று உறுதியளித்திருந்தார். நன்றி உங்கள் அனைவருக்கும். இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. அதே போல நீங்க இங்கே தூரத்திலிருந்து நீங்கள் இங்கே வருகை தந்து எங்களுடன் கலந்து கொண்டமைக்கு நன்றி. முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயங்கள் 2. ஒன்று தான் தமிழ் பேசும் மக்கள், அதாவது தமிழ் முஸ்லிம் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் போது நாங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்கின்ற ஒரு விடயம்தான், ஒரு மனிதனாக பிறந்தவருக்கு அடிப்படை உரிமைகள் காப்பாற்றப்படுகின்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றதில் முழு முயற்சியுடன் நாங்கள் எங்கள் அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டு வருது. அதிலே இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கத்துகளை விடவும் எங்களுடைய அரசாங்கத்தில் உள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால், நாங்கள் மனித உரிமைகள், சிங்கள, தமிழ், முஸ்லிம் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருமே சமமாக சமத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு நாட்டுக்காக வேண்டி உரிமைகள் பேணப்படுகின்ற ஒரு நாடாகத்தான் நாங்கள் இலங்கை நாட்டை கட்டியெழுப்பதற்காக முழு முயற்சியுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டம், அவ்வாறான ஒரு நாட்டிற்குள் எங்களுடைய அடிப்படை உரிமைகள் பேணப்படுவதற்கு பிறகு தத்தமது சமயங்களுடைய விழுமியங்கள், அடையாளங்கள், அதே போன்று இறையாண்மை, அந்த பிரதேச இறையாண்மைகள், ஒவ்வொரு மக்களுடைய விழிப்புணர்வுகள், அந்த விழுமியங்கள், அதே போல அந்தந்த இனங்களுக்கு இடையிலான அந்த வேறுபாடுகள் அனைத்தையுமே தனக்கு அது உரியவாறு தன் சமயங்களுக்கு, இனங்களுக்கு இடையிலான மொழிகளுக்கு அந்த உரிமைகள் வழங்கி பேணப்படுகின்ற ஒரு கட்டமைப்பை தான், அரசியல் கட்டமைப்பு, சட்டமூலத்தின் கட்டமைப்பை தான் நாங்கள் நிறுவதற்கு முழுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தது, எங்களுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு இது நாங்கள் எடுத்து வைக்கப்பட்ட முதல் படி. இதற்கு பிறகு வரும் காலங்களில் எங்களுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள், அவ்வாறான இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான எங்களுடைய அடையாளங்கள், வித்தியாசங்கள், மொழி, பாவனை, அழுக்கான எங்களுடைய இறையாண்மை தொடர்பான விடயங்களை பற்றி நாங்கள் மேலதிகமாக கலந்துரையாடுவதற்கான களம் இதற்கு பிறகுதான் உருவாகும். அதுவரை இந்த அடிப்படை உரிமைகளுக்காக வேண்டி நாங்கள் இப்போ போராட வேண்டியிருக்குது, அனைத்து மக்களுமே ஒன்றாகும். அதே வேளையில் எங்களுடைய இருக்கின்ற இந்த சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் முன்னோக்கி செல்லும் போது நாங்கள் அனைவருமே இந்த புதியதோர் மாற்றத்தை, அதாவது இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கத்தை தவிர்த்து புதியதோர் அரசாங்கத்துடன் தான் நாங்கள் செயற்படுகின்றோம் என்ற புதிய பாதைக்கு நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர வேண்டியிருக்குது. ஆகவே இவ்வளவு காலம் இருந்த சம்பிரதாயமான தமிழ் அரசியல்வாதிகளிடம் கோரிக்கைகள், அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு எங்களுடைய இந்த அரசியல் பயணம் முன்னோக்காமல் புதியதோர் மாற்றத்துக்காக இந்த பாமர மக்களுடைய, தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைவருமே எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற இந்த சாதாரண பொதுமக்களுடைய தேவைகளுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அரசாங்கம் என்ற வகையில் புதிய மாற்றத்துக்காக பயணிப்போம் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அதே போலத்தான் இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. எனவே கட்டாயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டின் மாற்றத்துக்காக நிறைய வேலை திட்டங்கள் வரும். அது அரசியல் முறையாக, பொருளாதாரத்தில், அதே போல சட்ட மூலங்களின் மூலமாக.
13ஆம் சீர்திருத்தத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த அனைத்து எங்களுடைய யாப்பு முறை மாற்றம் வரையுமான பாதைக்கு நாங்கள் நீடித்து செல்வதற்கு எங்களுடைய இலங்கையில் இந்த இருக்கின்ற ஜனநாயக அரசு என்ற வகையில எங்களுடைய யாப்பு முறை மாற்றத்துக்காக வரையும் நாங்கள் பயணிக்க அடிப்படையில் நாங்கள் வேலை செய்து கொண்டு வருகின்றோம். அது அனைத்துக்குமே புதிய மாற்றங்கள் இருக்கு. எனவே இந்த உறுதிப்பாடோட முழுமையான எங்களுடைய அரசாங்கத்துடன் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அந்த நம்பிக்கைக்காக வேண்டித்தான் உங்களை நாங்கள் இப்போது சந்தித்து உங்களுடைய இந்த களத்துல உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் முன்வைக்கின்ற ஆலோசனைகளை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். அதே போல உங்களுடைய பங்களிப்புகளுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை அடைந்த பொழுது ஒரு சிலர் தங்களுடைய தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பிரித்தானிய ஐக்கிய ராஜ்ய என்று, அதாவது அவர்களுடைய பேனரில், அவர்களுக்கு அமைச்சர்களுக்கு பின்னிருந்த பேனரில் தேசிய மக்கள் என்பிபியினுடைய ஐக்கிய ராஜ்ய என்று எழுதப்பட்டிருந்தது. மேலே ஐக்கிய ராஜ்யம் என்று வர வேண்டும். ஆனால் அவ்வாறு எழுதப்படாமல் ஐக்கிய ராஜ்யம் அதனை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அப்பொழுது அதற்கு அந்த சுட்டி காட்டிய நபரை விவரங்களை கேட்டுக்கொண்ட இந்த ஜெயதேச எதிர்காலத்தில் தங்களோடு இணைந்து பணியாற்றுமாறும் இவ்வாறான தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ளுமாறும் அவரிடம் கேட்டிருந்தார். அவர் மேலும் குறிப்பிடுகின்ற பொழுது, தன்னுடைய உரையின் இறுதியில் குறிப்பிடுகின்ற பொழுது, நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஹர்சன நாணயக்கார தனது சுருக்க உரையை வழங்கினார். அந்த சுருக்க உரை இனவாதத்துக்கு எவ்விதமான இடமும் இல்லை, அது எந்த வடிவத்தில் வந்தாலும், இனவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதனை நிச்சயமாக இல்லாமல் செய்வோம் என்று உறுதியளித்து நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. நினைக்கிறேன் இந்த உரையாடல்களும் இந்த நிகழ்வுகளும் மிகவும் ஆரோக்கியமானதாகவும் பல்வேறு சமூகத்தினரும் பங்கு பெற்றுவதாகவும் இருந்தது. இலங்கையில் தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் அனைவருமே ஒரு தாய் பிள்ளைகள் என்ற அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை பார்க்குமாறு அமைச்சர்கள் வேண்டிக் கொண்டு இருந்தனர். அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட 500 பேர் வரை கலந்து கொண்ட இந்த நிகழ்வானது மிகவும் சுவாரஸ்யமாகவும் வாத பிரதிவாதங்களோடும் நன்றாக நடந்து முடிந்தது. I would like to have your name before you leave this process, because you can help us. You can help us for translating everything, because yes, thank you so much. Thank you. So let me summarize this by saying, thank you very much for coming today. Despite us being a little tired with flying, මහන්සිය නැති වුණා ඔයගලත් එක්ක මේ පැය දෙකක් කතා කරපුවාම. So thank you very much for coming. And secondly, I would like to say, we understand you, we hear you with our ears as well as our heart. We hear you from both sides. So I'd like to say this much. One thing we shall not tolerate in NPP government is racism in any form. Will not be tolerated. Whether it comes as academic discourse, whether it comes as poetry, or whether it comes as hate speech. For us, we have one Sri Lanka with many different identities and cultural diversities and religious identities which we would love to have. That will make us even better nation, that diversity. But the old trick of racism is dead, and we will use whatever the law within our capacity to prevent racism and hurting future generations. We are all Sri Lankans, and I'm very happy to be one. Thank you. We will conclude this panel discussion. நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.